நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சைக்கிளுக்கு ஹார்ன் அண்ட் ஃப்ரண்ட் லைட்டை நம்ம ஆட்டோமேட்டிக்காக சோலார் சார்ஜிங்லேருந்து எடுத்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் 3.7 வோல்ட் மொபைல் பேட்டரினா நம்மளோட ஓல்டு மொபைலில் இருக்கும், இல்லைனா நம்ம நியூவானாலும் ஒன்று வாங்கிக்கலாம். அப்புறம் ஒன்று சவுண்ட் பஸர், அப்புறம் கெப்பாசிட்டர் 12 வோல்ட் எம்விஎஃப் நம்மளுக்கு எதுனா இருந்தாலும் பரவாயில்ல. கெப்பாசிட்டர் எதுக்காண்டினா இப்போ நம்ம பஸரை ஒரு டைம் கிளிக் பண்ண உடனே சவுண்டு ஒரு டைம் மட்டும் அப்படியே ஸ்டாப் ஆகாமல் ஒரு மைன்யூட்டாக கொஞ்சம் ஒரு செகண்ட்ஸ்க்கு ஸ்டாப் ஆகும். அதுக்காண்டி தான் கெப்பாசிட்டர் நம்ம வைக்கிறோம். டயோடு எதுக்காண்டினா நம்மளுக்கு சோலார் பேனலில் நம்மளுக்கு 3 வோல்ட் வந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு ரொம்ப வெயில் டைமில் ரொம்ப பவர் நம்மளோட பிஎம்எஸை பாதிக்காமல் இருக்கிறதுக்காண்டி தான் நம்ம டயோடை வைக்கிறோம். அப்புறம் ஹார்ன் சுவிட்ச் நம்ம புஷ் பண்ணுற மாதிரி வைக்கிறோம். நம்ம ஒரு புஷ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்காண்டி நம்ம ஒரு ஹார்ன் சுவிட்ச் வச்சுருக்கோம், புஷ் பட்டன் மாதிரி இருக்கிறது. தென் ஒரு ஃப்ரண்ட் லைட்டு 3 வோல்ட் எல்இடி லைட் எதுக்காண்டினா நம்மளோட கிட்டு ஆனில் இருக்கா இல்லை ஆஃபில் இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி ஒரு இண்டிகேட் மாதிரி நம்மளுக்காண்டி எல்இடி சுவிட்ச் வச்சுருக்கோம். தென் ஸ்டெப் அப் மாடல் நம்மளுக்கு இந்த பஸர் 12 வோல்ட்டில் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். நம்மளுக்கு வர்றது 3 வோல்ட் தான் வரும். அப்போ நம்மளோட வோல்ட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி தான் நம்ம ஸ்டெப் அப் மாடல் யூஸ் பண்ணுறோம். தென் பிளாஸ்டிக் பாக்ஸ் நம்மளுக்கு இந்த கிட்ட நம்ம உள்ளே வைக்கிறதுக்காண்டி, ஓகேவா. தென் பிளாஸ்டிக் டை ஸ்டாப், இது நம்ம ரெடி பண்ண கிட்ட நம்ம சைக்கிளில் அட்டாச் பண்ணுறதுக்காண்டி. தென் சோலார் பேனல், இதான் நம்மளோட மெயின் காம்பனண்ட்டு. ஒரு சுவிட்ச் எதுக்காண்டிங்கிறத நான் நம்ம டயக்ராமில் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் பிஎம்எஸ் ஒரு பேட்டரி சார்ஜிங் மாடல், ஓகேவா. இதுதான் டயக்ராம். நம்ம இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிஎம்எஸை நம்ம சென்டரில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சோலார் பேனலில் ஒரு பாசிட்டிவ் எடுத்து இங்கே ரெட்டில் மார்க் பண்ணிக்க எல்லாமே பாசிட்டிவ் அண்ட் பிளாக் எல்லாமே நெகட்டிவ். அப்போ நம்ம சோலார்லேருந்து பாசிட்டிவாக நம்ம டயோடில் எடுத்து டயோட்லேருந்து பிஎம்எஸ் கொடுக்குறோம். எதுக்காண்டி டயோடுங்கிறது நம்ம அப்போவே மென்ஷன் பண்ணேன், திருப்பியும் ஒரு வாட்டி சொல்கிறேன். டயோடு வேறு எதுக்கும் இல்லை, நம்மளுக்கு சோலார் பேனல்லேருந்து 3 வோல்ட் வருது. நம்மளுக்கு பிஎம்எஸ் சர்க்கியூட் ஒரு வெயில் ஒரு 12 o'clock 1 o'clock ரொம்ப ஹெவியாக இருக்கும் வெயில். அந்த டைமில் நம்ம நம்மளோட பிஎம்எஸ் ரொம்ப பாதிக்காமல் இருக்கிறதுக்காண்டி நம்ம டயோடை வச்சுருக்கிறோம். தென் இதோட சோலாரோட நெகட்டிவ் நம்ம இதோட நெகட்டிவ், அதாவது நெகட்டிவில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம். தென் நம்ம பேட்டரி பி ப்ளஸ்ஸையும் பி மைனஸையும் பேட்டரியோட ப்ளஸ் அண்ட் மைனஸில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் இங்கேருந்து வர இந்த பேட்டரிலாம் கொடுத்த பிறகு நம்மளுக்கு பிஎம்எஸில் வர அவுட்டை பாசிட்டிவை எல்லாத்தையுமே நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லா காம்பனண்ட்டுமே கனெக்ட் பண்ணுறோம். எதுக்காண்டினா நம்மளுக்கு இந்த பேட்டரியிலேருந்து வரும்ல சார்ஜு, அதை நம்ம டேரெக்டாக கொடுத்துட்டோம்னா இந்த காம்பனண்ட்ஸ் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். அதாவது அந்த பவரை இது வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு பேட்டரியோட பவர் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த ரெடியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம பாசிட்டிவாக எல்லாத்தையுமே நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா காம்பனண்ட்டுக்குமே கனெக்ட் பண்ணி வைக்கிறோம். இதுதான் மெயின் கான்செப்ட். அப்போ இந்த அவுட்டோட ப்ளஸ்ஸை பாசிட்டிவாக நம்ம சுவிட்சில் கனெக்ட் பண்ணியாச்சு. தென் சுவிட்சில் ஃப்ரண்ட் லைட்டுக்கு 1, ஸ்டெப் அப் மாடலாக்கு 1, அப்புறம் புஷ் சுவிட்சுக்கு நம்ம வச்சாச்சு. புஷ் சுவிட்ச்லேருந்து நம்மளுக்கு ஹார்னுக்கு நம்ம கொடுத்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் இந்த சுவிட்சில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் லைட்டுக்கு 1 கொடுத்தாச்சு. நம்ம அவுட்டு நெகட்டிவ் நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம், அதில் எந்த பாதிப்பு இருக்காது. பாசிட்டிவை மட்டும் நம்ம சுவிட்சில் கொடுத்து அதுக்கப்புறம் கொடுக்குறோம். இப்போ சுவிட்சில் கொடுத்ததுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் லைட்டுக்கு 1, ஸ்டெப் அப் மாடலுக்கு 1, எல்இடி லைட்டு எதுக்காண்டினா நம்ம கிட்டு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி தான், ஓகேவா. தென் ஸ்டெப் அப் மாடலில் நம்ம கனெக்ட் பண்ண அப்புறம் ஹார்ன் சுவிட்ச் புஷ்ஷுக்கு கொடுக்குறோம், புஷ்ஷில் நம்ம பஸருக்கு கொடுக்குறோம். அப்போது இதில் ஒரு எல்லோ கலரில் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அது எதுக்காண்டினா வோல்டேஜ் அட்ஜஸ்டபிள். எப்படின்னா நமக்கு 3 வோல்ட்லேருந்து 12 வோல்ட் வரைக்கும் நம்ம எந்த ரேஞ்சு எப்படின்னாலும் நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு நமக்கு கம்மியாக்கிக்கலாம் இல்லை கூட ஆக்கிக்கலாம். தென் இதோட இன்னும் கொடுத்துட்டு இதோட அவுட்டை நம்ம புஷ்ஷுக்கு கொடுக்கும், புஷ்ஷில் பஸருக்கு கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இல்லை நெகட்டிவ் எல்லாத்தையுமே டேரெக்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம எடுத்தாச்சு, அவ்வளோதான். இதோட சர்க்கியூட் டயக்ராம் பார்த்துட்டிங்க. இதோட இப்போ எப்படி நம்ம ஒர்க் பண்ணி வச்சுருக்கோங்கிறத நம்ம இப்போ லைவாக காட்டுறோம். இப்போ நம்ம அங்கே டயக்ராமில் சொன்ன மாதிரி இப்போ கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. பஸர், புஷ் சுவிட்ச், எல்இடி லைட், அப்புறம் ஒரு சுவிட்சு, ஃப்ரண்ட் லைட்டு, சோலார் பேனல், அப்புறம் உள்ளே பிஎம்எஸ், அப்புறம் நம்ம பேட்ரி எல்லாமே உள்ளே கனெக்ட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ நான் ஒரு வாட்டி இதில் கெப்பாசிட்டர் நான் சொல்லியிருந்தேன்ல, நம்மளுக்கு சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அது எப்படி கொடுக்குதுங்கிறத இப்போ பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கீழே சவுண்டு இறங்குற மாதிரி ஸ்டாப் ஆகும். அப்புறம் லைட்டு இந்த மாதிரி
நம்மளுக்கு எப்படினாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைட் செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். இதை எப்படி வந்து நம்ம சைக்கிளை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படிங்கிறத வீடியோவில் அடுத்துல காட்டுறேன். நம்ம இந்த மாதிரி சைக்கிளை வந்து மாட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம செட்டப்ஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.